நெக்ஸ்ட்டு ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். அதில் பாளையக்காரர்கள் பற்றி பார்க்குறோம். பாளையக்காரர்கள் பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும். பாளையக்காரர்கள் இவர்களை ஆங்கிலேயர்கள் போலிக்காரர்கள் என்று குறிப்பிட்டனர். போலிக்கார் என்ற தமிழ் சொல் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசரை குறிக்கிறது. வாராங்கல்லை சார்ந்த பிரதாபருத்திரன் ஆட்சி காலத்தில் இந்த முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது பாளையக்காரர்கள் முறை. மதுரை நாயக்கர் 1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர் தம் அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தின் இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது, எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது முக்கியம். இது 72 பாளையக்காரர்கள் இருந்திருக்கக்கூடுன்னு சொல்கிறாங்க. பாளையக்காரர்கள் எதில் தன்னிச்சையாக செயல்பட்டாங்க அப்படின்னா, வரி வசூலிப்பதில், நிலப்பகுதிகளை நிர்வகிப்பதிலையும், வழக்குகளை விசாரிப்பதிலையும், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலையும் தன்னிச்சையாக செயல்பட்டன. அவர்களுடைய காவல் காக்கும் கடமை படிக்காவல் அல்லது அரசு காவல் என்று அழைக்கப்பட்டது. நாயக்க ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக்கொள்ள பாளையக்காரர்களை உதவி புரிந்தனர். நெக்ஸ்ட்டு கிழக்கு மேற்கு பாளையங்கள் நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட 72 பாளையங்களுள் கிழக்கு மேற்கு என்று 2 தொகுதியாக பிரிக்கப்பட்ட பாளையங்களே முக்கியத்துவம் பெற்றவையாக கருதப்பட்டன. கிழக்கில் என்னென்ன இருக்குது, மேற்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் சாத்தனூர், நாகலாபுரம், எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி. மேற்கில் அமையப்பெற்ற முக்கியமான பாளையங்கள் ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் ஆகியவையாகும். இது எல்லாமே கிழக்கு மேற்கு பாளையங்கள்.